காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக நாளை தோஹாவிற்கு செல்லும் இஸ்ரேல் குழு. ரம்லான் காலத்தில் போர் நிறுத்தம் நீடிக்க வாய்ப்பு. இஸ்ரேல் விமான தாக்குதல். தெற்கு லெபனானில் ஒருவர் உயிரிழப்பு, ஒருவர் கடுமையான காயம். சிறிய மோதல் 1000 கடந்த உயிரிழப்பு, வலுக்கும் கண்டனம். சீனா, ஈரான், ரஷ்யா இணைந்து கடல் பாதுகாப்பு பயிற்சி, அலரும் எதிர் நாடுகள். G7 உச்சி மாநாட்டில் ரஷ்யா தொடர்பான கருத்துக்களை மிருதுவாக்க அமெரிக்கா முயற்சி. அணுசக்தி எரிபொருள் தட்டுப்பாடு, அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் ஆபத்து. உக்ரைனில் ரஷ்யாவின் மிகப்பெரிய விமான தாக்குதல். அமெரிக்கா ராணுவ உதவியை நிறுத்திய பின்னர் பதற்றம் தீவிரம். காசாவில் சமாதான ஒப்பந்தத்தை கோரியும் மீதமுள்ள பணிய கைதிகளை மீட்கவும் இஸ்ரேல் அரசு நாளைய தினம் ஹட்டாரின் தலைநகரான துபாயில் பேச்சுவார்த்தைக்கு தனது பிரதிநிதிகளை அனுப்பவுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அமெரிக்க ஆதரவுடன் நடுநிலையான நாடுகள் இதற்கான அழைப்பை வழங்கியதை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கமாஸ் அமைப்பு கூடுதல் சமாதான பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்துள்ளதுடன் எகிப்து மற்றும் ஹட்டார் அரசுகள் இதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. கமாஸ் பேச்சாளர் அப்துல் லதீப் அல் கானு இது குறித்து கூறுகையில், 2ஆம் கட்ட சமாதான ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை தொடங்குவதில் முன்னேற்றம் காணப்படுகிறது. இது பலத்த நம்பிக்கையை அளிக்கிறது என்றார். இந்த பேச்சுவார்த்தை காசாவில் நிலவும் பெரும் உள்நாட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமா என்பது உலகம் முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கூடிய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் கமாஸ் ரம்லான் மாதத்திற்குள் சமாதான ஒப்பந்தத்தை நீடிக்கவும் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடையுமானால் போர் மீண்டும் ஆரம்பிக்கவும் வாய்ப்பிருக்கிறது என கைதிகளின் குடும்பங்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். சமாதான ஒப்பந்தம் வெற்றி பெறுமா இல்லையா என்பது மத்தியஸ்த நாடுகளினுடைய முயற்சிகளையும் இருபுற அணுகுமுறைகளையும் பொறுத்திருக்கிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தியது. இதில் ஒருவர் உயிரிழந்ததும் மற்றொருவர் மிக கடுமையான காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் லெபனான் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. லெபனான் அரசின் தேசிய செய்தி முகவரின் தகவலின்படி லெபனான் இஸ்ரேல் எல்லைக்கு அருகே உள்ள ஹெர்பெட் செலும் பகுதியில் இஸ்ரேல் சார்பு ட்ரோன் தாக்குதல் நடத்தி ஒரு வாகனத்தை குறிவைத்துள்ளது. இது பற்றி லெபனானிய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்ததாவது, குறித்த வாகனம் மீது 2 A2 கிரவுண்ட் வானிலிருந்து தரையில் தாக்குகின்ற ஏவுகணைகள் வீசப்பட்டதனால அது முற்றாக தீப்பிடித்தது. பின்னர் தீயணைப்பு படையினர் இறந்தவரினுடைய உடலையும் கவலைக்கிடமான நிலையில் இருந்த மற்றொரு நபரையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் என கூறினர். இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்ட அறிக்கையில் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தீவிரவாதியை குறிவைத்து விமான தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் அரசு குற்றம் சாட்டியுள்ள ஹிஸ்புல்லா உறுப்பினர் தீவிரவாத அமைப்பு உட்கட்டமைப்பை மீண்டும் உருவாக்க முயற்சியில் இருந்ததாக IDF கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே 2024 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அமெரிக்க பிரான்ஸ் நாட்டின் முயற்சியில் சமாதான ஒப்பந்தம் உருவானது. ஆனால் இதன் பிறகும் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. சமாதான ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் தனது படைகளை பின்வாங்க வேண்டும் என்ற பிரகடனம் வெளியிடப்பட்ட போதிலும் பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு பின் கூட 5 முக்கிய எல்லைப் பகுதிகளில் இருந்து முழுமையாக பின்வாங்காமல் உள்ளது. சிரியாவின் கடலோர பகுதிகளில் தொடர்ந்து நடைபெறும் மோதல்களில் உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 1018 உயர்ந்துள்ளது. இதில் 745 பேர் பொதுமக்கள் என சிரியா மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த மோதல்களில் அசாத் ஆதரவு குழுக்கள் புதிய நிர்வாகத்தின் பாகுபாடுகள் காரணமாக தாக்குதல்களில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் அசாத் ஆதரவு படையினரினுடைய தாக்குதலில் 16 அரசு பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து பதிலடி நடவடிக்கைகள் கடமையாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த மோதல்களில் 745 பொதுமக்கள், 125 அரசு பாதுகாப்பு படையினர், 148 முன்னாள் அரசின் ஆதரவாளர்கள் பலியாகி இருக்கின்றனர். இந்த எண்ணிக்கைகள் தற்காலிகமானவை. மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் சிரியாவில் சட்டபூர்வமான நடவடிக்கை இல்லாமல் பழிவாங்கும் கலவரங்கள் தொடரலாம் எனவும் மனித உரிமை அமைப்புகள் எச்சரித்திருக்கிறது. லத்தாகியா பொது பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் முஸ்தபா
கினிவாதி சமூக அமைதியை நிலைநிறுத்தவும் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யவும் அரசு உறுதியாக இருக்கிறது என அறிவித்திருக்கிறார். பழிவாங்கும் தாக்குதல்களை அரசு அனுமதிக்காது எனவும் சீர்குலைக்கும் எந்த குழுக்களுக்கும் மன்னிப்பு கிடைக்காது எனவும் அவர் கூறியிருக்கிறார். இதற்கிடையில் சிரியாவினுடைய கடலோர நகரங்கள் லத்தாகியா, தார்தூஸ் ஆகியன பரவலான வன்முறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் தெரிவித்திருக்கிறது. சிறப்பு மருத்துவ சேவைகள், மீட்பு பணிகள் மற்றும் சுகாதார வசதிகளை பாதுகாக்க வேண்டும் என ரெட் கிராஸ் வலியுறுத்தியிருக்கிறது. ஐநா உதவி முகவர் அலுவலக அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் மக்கள் தஞ்சம் தேடுவதற்கான வழிகளை திறக்க வேண்டும் என அரசையும் அனைத்து தரப்புகளையும் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஜப்லி நகரில் UN உதவி அமைப்பின் ஊழியர் ஒருவர் தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரவிருக்கும் G7 வெளிநாட்டு அமைச்சர்களின் கூட்டத்திற்கான இறுதி அறிக்கையில் ரஷ்யா தொடர்பான வார்த்தைகளை மிருதுவாக்க அமெரிக்கா வலியுறுத்துவதாக ப்ளூம்பெர்க் தகவல் வெளியிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் G7 தலைமைத்துவம் கனடாவிடம் உள்ள நிலையில் கனடாவின் சரலெவோ நகரில் வரும் வாரம் G7 வெளிநாட்டு அமைச்சர்கள் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இந்த மாநாட்டில் சீனா தொடர்பாக மேலும் கடுமையான வார்த்தைகளை சேர்க்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்துகிறது. ரஷ்யாவை பற்றிய கருத்துக்களை மிருதுவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு நிலையை மேலும் கடுமையாக்கும் விதமாக ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற பகுதிகளை அமெரிக்கா நீக்க விரும்புகிறது. மேலும் ரஷ்யாவுடன் தொடர்புடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து மேற்கத்திய நாடுகள் உருவாக்க உள்ள புதிய குழுவை அமெரிக்கா ஆதரிக்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கைகள் G7 கூட்டத்தில் அமெரிக்காவினுடைய வெளிப்படையான நோக்கம் என்ன எனும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா கடற்படைகள் இணைந்து செக்யூரிட்டி பெல்ட் 2025 என்ற முக்கிய கடற்படை பயிற்சியை மார்ச் மாதத்தில் நடத்தவுள்ளதாக சீன தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. ஈரானின் சபகார் துறைமுகத்திற்கு அருகிலுள்ள கடற்பகுதியில் இந்த பயிற்சி நடைபெறவுள்ளது. சீன கடற்படையிலிருந்து ஒரு கடல் அழிப்பு கப்பலும் ஒரு வழங்கல் கப்பலும் இதில் பங்கேற்கின்றன. கடல் பரப்பு தாக்குதல்கள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு மேலாண்மை மற்றும் சேத கட்டுப்பாடு, நாடுகளுக்கு இடையே நிலையான ராணுவ உறவை வலுப்படுத்துதல் இந்த கூட்டு பயிற்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. 3 நாடுகளின் கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு மக்கள் விடுதலை ராணுவத்தின் சர்வதேச அளவிலான படைத்திறனை வளர்க்கும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அணுசக்திக்காக தேவையான யுரேனியத்திற்கான ரஷ்யாவை நோக்கி அமெரிக்காவினுடைய சார்பு 2028ஆம் ஆண்டுக்குள் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உலகளவில் யுரேனியம் உற்பத்தி போதுமான அளவில் இல்லை என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஐரோப்பிய யூனியனும் ரஷ்ய யுரேனியத்தை மறுக்க முயற்சிப்பதால் விநியோக சங்கிலி மேலும் பாதிக்கப்படும். அமெரிக்கா அணுசக்தியில் முன்னோடியான போதிலும் தற்போதைய நிலைமை மிகவும் கவலையளிக்கிறது. உள்நாட்டு உற்பத்தி தேவைக்கேற்ப அளவுக்கு இல்லை. தற்போது ரஷ்யா உலகளவில் 50% திறனை வைத்திருக்கிறது. ஆனால் அவை அமெரிக்காவினுடைய தேவை நிறைவு செய்ய போதாது. இந்த தட்டுப்பாடு என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும் என பார்த்தால் மின்சார உற்பத்தி மட்டுமல்ல, அமெரிக்கா தனது ராணுவ தேவைகளுக்கும் கடற்படை அணுசக்தி உலக்கைகள், அணுகுண்டு தடுப்பு வலயம் எதிர்காலத்தில் பெரிய அபாயத்திற்குள் செல்லும். உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்க கூட குறைந்தபட்சம் 6 தொடக்கம் 7 ஆண்டுகளாகும். இதனால் பல வருடங்களுக்கான அணுசக்தி தட்டுப்பாடு அமெரிக்காவை பாதிக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த நிலையில் தான் அணுசக்தி எரிபொருள் உற்பத்திக்காக அமெரிக்கா பல பில்லியன் டாலர்கள் ஒதுக்கியிருக்கிறது. ஐரோப்பியர் தயாரிக்கும் சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரங்களை பயன்படுத்தலாமா அல்லது அமெரிக்க தொழில்நுட்பத்திலேயே முதலீடு செய்யலாமா என ஆய்வுகள் நடைபெறுகின்றன. ஓஹியோ மாநிலத்தில் ஒரு பெரிய உற்பத்தி திட்டம் விரைவாக அமல்படுத்தப்பட்டால் அது அமெரிக்காவினுடைய அணுசக்தி தன்னிறைவை வலுப்படுத்தும் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்கா உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் அணுசக்தி தட்டுப்பாடு பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தும். மின் விநியோகம், தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இது நேரடியாக தாக்கும் எனவும் எதிர்வு கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் மீது தொடர்ந்து கடுமையான விமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக உற்பத்தி நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து பல்வேறு நகரங்களில் குண்டுவீச்சு மேற்கொண்டுள்ளது. இதில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர். டொனஸ்க், கார்கிவ் மற்றும் டெலியா நகரங்களில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா உக்ரைனுக்கு ராணுவ உதவியை நிறுத்தி உளவு தகவல் பகிர்வையும் தற்காலிகமாக இடைநிறுத்தியது. ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப் இடையேயான அரசியல் முரண்பாடுகளின் பின்னர் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்திருந்த நிலையில் ரஷ்யாவினுடைய இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா, நேட்டோ நாடுகளுக்கு இடையே யுத்தத்தின் எதிர்காலம் குறித்த கருத்து வேறுபாடுகள் அதிகரித்திருக்கிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளை திரும்ப பெற்று
அவற்றை ஹங்கேரியில் அமர்த்த ட்ரம்ப் திட்டமிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கு. சீனா, வடகொரியா, ஈரான் போன்ற நாடுகள் இந்த நிலையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ரஷ்யாவின் முடிவில்லாத தாக்குதல்களை எதிர்க்க அதிகமான பொருளாதார தடைகள் விதிக்க வேண்டியது அவசியம் என்கின்றார் ஜெலன்ஸ்கி. அமெரிக்கா, உக்ரைன் உயரதிகாரிகள் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவில் சந்திக்க உள்ளனர். யுத்த முடிவுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை உக்ரைன் பெற முடியுமா என்பது தற்போதைய முக்கிய கேள்வி. இந்த நிலையில் உக்ரைன் போருக்கு தீர்வு வருமா, நாளடைவில் முடியுமா அல்லது இன்னும் கடுமையாகுமா என்பதற்கு உலகம் காத்திருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் சீனாவினுடைய பாதுகாப்பு செலவு நிலையான மற்றும் நியாயமான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக சீன ராணுவத்தின் பேச்சாளர் வு கியான் தெரிவித்துள்ளார். அவரது இந்த கருத்துக்கள் சீன மக்கள் விடுதலை ராணுவம் மற்றும் மக்கள் ஆயுத போலீஸ் படையின் பிரதிநிதிகளுக்காக நடத்திய தேசிய சட்டமன்ற கூட்டத்தில் வெளியிடப்பட்டன. 2025ஆம் ஆண்டில் சீனாவினுடைய பாதுகாப்பு செலவு மத்திய அரசு செலவுகளின் ஒரு பகுதியாக 1.78 டிரில்லியன் யுவான் உயர்ந்து 249 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 7.2% வளர்ச்சியை குறிக்கிறது. புதிய தொழில்நுட்ப ராணுவ பிரிவுகளின் வளர்ச்சி மற்றும் தாக்குதல் திறனை மேம்படுத்தல், தரைவழி மற்றும் வான்வழி கண்காணிப்பு முன்னெச்சரிக்கை அமைப்புகள், ராணுவத்திற்கான புதிய புகழ்பெற்ற ஒத்திகை பயிற்சிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு திருத்தங்களை வலுப்படுத்துதல் என்பன செலவுகளின் முக்கிய நோக்கங்களாக காணப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.